கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம்ங்க. விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியான ஒரு மயிலை கன்று காலக்கண்ணுங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்திய கிடாரி நல்ல கலர் பேட்சில் ஒரு கிடாரிங்க. அதுபோக ஒரு மயிலை காலக்கண்ணு விற்பனை பதிவில் இருக்குது. முழுமையாக பாருங்கள், என்ன விவரங்கள் சொல்கிறோம், என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக முடிவெடுத்து தேதி என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்த்துருக்கிறதுங்க ஒரு டாப் குவாலிட்டியான கண்ணுங்க, ஒரு மயிலை கன்று காலக்கண்ணு. உயரம் அப்படிங்கிறது 11 நாம்பல் இருக்குதுங்க. வயது 10 மாதம் ஆச்சு. நல்ல அச்சு, முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பேக் போர்ஷன் டாப் குவாலிட்டியான மாடு. நந்து சிலையாட்டு இருக்கக்கூடிய கன்று, எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க. உடம்புல நல்லா குதிரை உடம்பாட்ட, நல்லா ரெட்டநாடி உடம்புல, பின்மாட்டில் பேக் போர்ஷனில் கைகள் ஊக்கத்துலைங்க, வால் அடக்கத்தில் உருட்டு வாலில் குழாம்புனாலும் தெளிவான அச்சில் ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம் அமைப்பில்லைங்க. மற்றபடி தொப்புள் கொடி இல்லாமல் தாடை ரொம்ப அருந்த அடையில் ரெட்டத்தமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய கன்று. மொத்தத்தில் கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டியான கன்றுங்க. சுத்தம் தெளிவாக இருக்குது. இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க. குறைப்பழுது கிடையாது, கழிச்சொல்லி கிடையாது. கன்று நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேருங்க. வயது 9லேருந்து 10 மாதம் தான் ஆகுது. நல்ல பெருவட்டாகவும் வந்து சேரும். அதேமாதிரி நல்ல ரெட்டநாடி மாட்டிலையும் வந்து சேரும். நல்ல நெஞ்சு அகலம், கைகால் ஊக்கம், பின்மாடு அகலம், நல்ல புட்டான ஏற்றத்தில் தெளிவான கன்று மயில கன்று காலக்கண்ணுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்காலைக்கு சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று. அதேமாதிரி உங்களுக்கு முகத்துலேயும் கும்புதலையிலையும் நம்பர் 1 எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க. வேணுங்கிறவங்க வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் பதிவுகள் போடாத மாடுகள் கன்றுகள் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. பதிவில் பார்த்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்துட்டு எப்பவும் போல் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரிங்க, விலையை பேசி முடிச்சிங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா கன்றுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த மாட்டுக்கு பணம் கட்டிக்கிறீங்களோ அதை வந்து நிறுத்தி வச்சுருவோம். அடுத்தடுத்து வர ஃபோன் கால்ஸுக்கு விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோங்க. இந்த கண்ணோட முழு விவரங்களுக்கு 10 மாதமான சுத்தமான கன்று, 11 நாம்பல் இருக்கக்கூடிய கண்ணுங்க. விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். கன்று சிறந்த குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க. பூச்சிக்காலைக்கு வளர்த்துறதுக்கு நல்ல நோட்டத்தில் அருமையாக தெளிவாக வரக்கூடிய கண்ணுங்க. ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க நல்ல கலர் பேட்ச் இருக்கக்கூடிய ஒரு வட இந்திய கிடாரி. இது வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கிடாரியில் நம்ம ஊர்லேயே பிறந்து நம்ம ஊர்லேயே வளர்ந்த கிடாரிங்க. வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தாங்கும். நல்ல வாய் கிடச்சுங்க. கலர் பேட்சில் நம்பர் 1 எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வட இந்திய கிடாரியில் வரக்கூடிய கலர் பேட்ச் இருக்கக்கூடிய மாடுங்க. இன்னும் பல் போடலைங்க, 20 மாதங்கள் ஆகுது. அடுத்து நம்ம சினை பருவத்துக்கு எப்போ வந்தாலும் சனி ஊசி போடுறதுக்கு உண்டான பெருவட்டிலையும் நல்ல சுத்தத்துலேயும் இருக்குதுங்க. நல்லா வளர்த்திருக்கிறாங்க மாடு. கண்ணுக்குடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையில் தெளிவாக இருந்த மாடுங்க. 5 மாடுகள் வச்சுருக்கிறாங்க. அது மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. இது நல்லா பால் விட்டு வளர்த்திருக்கிறாங்க. தாய் மாடு ஒரு நாளைக்கு ஒரு 16லேருந்து ஒரு 18 லிட்டர் கறவை, குறைஞ்சது நேரம் ஒரு 8 லிட்டர் கறக்கூடிய கறவை திறன் மாட்டோட கன்று. வயதுக்கு மீறின வளர்ச்சி, நல்ல முழு மாடாக 4 மாடு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்குங்க. சுத்தம் தெளிவாக இருக்கும். குறைப்பழுது கழிச்சொல்லி இல்லைங்க. எப்போ சினை பருவத்துக்கு வந்தாலும் சினை சேர்க்கும் பருவத்தில் தயாராக இருக்கக்கூடிய மாடுங்க. பல் போடாத கன்று. விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நம்ம தேடும்போது இந்த மாதிரி மாடுகள் கிடைக்காது. இதே மாடு வந்து பார்த்திங்கன்னா சினையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு 9 மாதம் சினையிலையோ இல்லை இளம் கறவையிலையோ விலை போகிற அளவுக்கு பேட்சு மாடு பெருவிட்டு எல்லாமே வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்குது. வாழை இருக்கும், தெளிவாக இருக்கும். கைகள் ஊக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏட்ட 4 கால்களும் தெளிவாக இருக்குங்க. மடிக்காம்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேணுங்கிறவங்க வட இந்திய கிடாரி 20 மாதம் ஆகுது, இன்னும் பல் போடாத கிடாரிங்க. பெருவட்டு மாடாக செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, தலையத்திலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை கறவை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா சீக்கிரம் மாடாகிக்கும். அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று போட ஸ்டேஜுக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு மாடு பெருவிட்டு கரெக்டான பருவத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க. வட இந்திய கிடாரிகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது சந்தைகளுக்கு போகிற இடம் வர இடம் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம கஸ்டமர் மூலிமா ஏதாவது 1-2 தகவல் வரதில்லை, அந்த மாதிரி தான் பார்த்து விற்பனைக்கு கொண்டு வர முடியுங்க. இந்த கிடாரிகள் பொறுத்தளவுக்கு நம்ம ஹெச்எப் ஜெர்சி கிடாரிகள் மாதிரி ஒரு சந்தைக்கு போனால் ஒரு 4 கிடாரி வாங்கலாம், 5 கிடாரி வாங்கலாம், மொத்தமாக ஒரு லாட்டை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சந்தைகள் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பதிவில் பார்க்குறது ஏதாவது சந்தைகளுக்கு போனீங்கன்னா நல்லா தெளிவாக இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வரலாமுங்க. அதிக அளவில் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளோ மாடுகள் கன்றுகள் கொண்டாந்து நம்ம விற்பனை செய்ய முடியறதில்லை.
எங்கேயாவது கிடைக்கிறதில்ல, நம்ம மாடுகளுக்குன்னு விற்கிற இடத்துல வாங்குகிற இடத்துல கிடைக்கும் பட்சத்தில் கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறோம்ங்க. இதெல்லாம் வந்து நல்லா கறக்கூடிய மாடுங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. மூணாவது விற்பனை பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 மாதமான சுத்தமான கன்றுங்க. மயிலக்கன்று, காலக்கன்று, நீல உயரம், பின்மாட்டில் தொப்புள் இல்லாமல், கைகால் ஊக்கத்தலைங்க, கொம்பு தலையில் நல்ல நெட்டு நீளத்தில் வரக்கூடிய கன்று. குழாம சுத்தம், கைகால் ஊக்கம், குறைப்பழுது கழிப்புச்சுரி இல்லாமல் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்றுங்க. கண்ணுக்கு வயது 10 மாதம் ஆச்சு. இதுவும் ஒரு 11 நாம்பல் 11 பொடிக்கு கணக்கில் வருதுங்க. நல்ல ரட்டநாடி உடம்பு. ஒரு ஜோடி கண்ணா ஏதாவது இருந்ததுன்னா ஒரு 10 நாம்பில் ஜோடி கண்ணை போட்டு வளர்க்குறதுக்கு காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா நாளைக்கு மாட்டில் எருத்து மாட்டில் டயர் வண்டி எருது நல்ல பெரிய காலையை வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று. சுரிகளும் அதே மாதிரி இருக்க வேண்டிய சுரிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. காலக்கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் உள்ள மாட்டில் தான் கன்று இந்த அளவுக்கு நல்லா புஷ்டியாக நீளமாக உங்களுக்கு வந்து சேருங்க. பால் வந்து கம்மியாக இருக்கிற மாட்டில் 10 மாதம் ஆனாலும் கன்று ஒரு 5 மாதம் 6 மாதம் கண்ணாட்ட தான் இருக்கும். தாய் மாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 லிட்டர் கறவையில் இருந்த மாடு கறந்தது போக கன்று கூட்டு கண்ணை வளர்த்துன கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயிலக்கன்று, காலக்கன்று. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 27,000 ரூபாய். கன்று பெருவெட்டுங்க, 10 மாதம் ஆகுது, 10 படி உயரத்தில் 11 படி உயரத்தில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜோடி ஏதாவது இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அனுப்புங்க, பார்த்துட்டு சொல்கிறோம். இல்லைனாலும் அளந்துட்டு வந்தீங்கனாலும் நேரில் வந்து பார்த்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். இல்லை இதே கண்ணுக்கு ஜோடி ஏதாவது போட்டு கொடுக்க சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஜோடி போட்டு விற்பனை செஞ்சு கொடுக்க முடியுங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்கும் 100% பண்ணி கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை தொகை கட்டினால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோங்க. பதிவில் முழுமையாக பாருங்கள். டெய்லியும் ஒரு 5லேருந்து 10 விற்பனை பதிவுகள் போட்டுட்ருக்குறோம். வட இந்திய மாடுகள், காங்கேயம் கால்நடைகள், கிடாரி கன்றுகள், கறவை மாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே நிறையா வந்துட்டுருக்குது. பதிவில் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க.